வணக்கம் மலத்தோடா. ஏன் தோழா அமைதியா இருக்கீங்க? என்னன்னா இப்பெல்லாம் யார் தோழர் சாதி பாக்குறா, அதனால கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். யார் இந்த காலத்துல சாதி பாக்குறது? யார் சொன்னது தோழர்? அப்படின்னு நம்ம மிகப்பெரிய ஒரு உலகம் போற்றும் இயக்குனர் சொல்லியிருக்காரு. யார்? நம்ம மோகன்ஜி? இல்லைங்க தோழர், இல்லைங்க. அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இயக்குனர் இல்ல, கொஞ்சம் அவரோட கம்மியா. யாரு? சேரன் அவர்கள் ஆமாங்க தோழர், தவமாய் தவம் இருந்து அந்த படத்தை இயக்கிய சேரன் அவர்கள். அவரும் சொன்னாரு ஆமா, இப்பெல்லாம் யாருன்னு சாதி பாக்குறான்ட்டு. ஐயோ, யார் சாதி பார்த்து இல்ல பண்றான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல என்ன ஒரு சுகம்னா தோழர், தன்னோட மகள் காதலே பார்த்தோன்னா சாதி பார்த்து தான் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணாருன்னு செய்திகள் வந்தது. அது என்னன்னு தெரியல. அப்படிங்களா? இவரு சொல்றாருன்னு ஆச்சரியமா இருக்கு. சரி, அவர் இன்னைக்கு என்ன பேசுறாருன்றத நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ தோழா நேயர்களுக்கு வணக்கம். உண்மையான அரசியல் தகவல்களை நடுநிலையோடு நின்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற எங்களோட இந்த பணி தொடர உங்களோட ஆதரவும் எங்களுக்கு தேவை. நம்ம வீடியோஸில் தேங்க்ஸ் பட்டன் எனபிள் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் பட்டன் அல்லது QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால் முடிஞ்ச நிதி உதவிகளை செஞ்சு நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உதவுங்கள். நீங்கள் வந்து முதல்ல ஒரு காதல் திருமணம்னா அட்ரா பெட்ரா குத்ரான்னு கிளம்பி குடும்பத்தோட போய் இல்ல ஊரோட போய் அந்த ஊர்ல ரெண்டு சண்டை ரெண்டு ஊர்ல சண்டை அப்படின்னு சொல்லி தர்மபுரியில வந்து இளவரசன் காதல் திருமண விஷயம் அப்படிதான் 3 ஊரும் வந்து கொளுத்தி விட்டாங்க. இதுக்கு பின்புலமா இருந்தது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட ராமதாஸ் தான் அப்படின்னு சொல்லி நக்கிரன்ல பேசப்பட்டது சொல்லப்பட்டது செய்தியா வந்தது. அதை சொல்றாரு பாருங்க. ரெண்டு ஊருக்கு சண்டை வருமா தோல? ரெண்டு பேரும் லவ் பண்ணா ரெண்டு ஊருக்கு அதான் ரெண்டு குடும்ப பிரச்சனை வந்து ஊர் பிரச்சனையா வந்து ஆக்கி சண்டையை ஃபார்ம் பண்றதுதான் சொல்றாரு. இதுங்க அப்ப போல இப்ப என்ன சொல்றான்னு பாருங்க. என்ன அது வேற காஸ்ட் அப்படியா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உங்க அம்மாட்ட கேளு, அம்மா பிடிச்சிருக்கு. சரி ஓகே, ஒரு நாள் அந்த வீட்டுல போய் பேசும். இவ்வளவுதானே சீனா இருக்கு. ஒருவேளை அம்மா அப்பாவுக்கு பிடிக்கலனா ஒத்துக்கலனா அதுதான் என்னோட கேள்வியா இருக்கு. என்னம்மா சாதி? அந்த சாதியா? என்னது நம்ம குடும்பம் என்ன கௌரவம் என்ன? அந்த சாதி பையன் நம்ம வீட்டுக்கா அப்படின்னு அப்பா அம்மா ஒத்துக்கலாம்? ஒத்துப்பாங்க. அண்ணன் சொல்றது பார்த்தா ஒத்துப்பாங்க. ஏன்னா அண்ணனே லவ் மேரேஜ்ல வந்து ஓகே பண்ணாரு தானே. திருமணம் இல்ல இல்ல தன்னோட மகள் மேரேஜ் லவ் வந்து இவர் வந்து ஏத்துக்கிட்டாரு தானே அப்படின்னு சொன்னா காரியத்துக்கு போனோம். ஏத்துக்கலாம் நானே கொஞ்சம் சொல்ல. ஆனா அவர் நியாயமா தான் கொஞ்சம் பேசிருப்பாரு. நீங்க பாருங்க எங்க விட்டு குத்துறது ஜாதி ரீதியா எங்கேயுமே வெட்டு குத்து எங்க இருக்கு தோழர்? சமீபத்துல ஒரு ஆணவகுலம் நடந்தது. கவின்ல இருந்து வைரமுத்துல இருந்து அதெல்லாம் வந்து வெட்டு குத்து இல்லையோ? அப்படி இல்ல, அது வெட்டு குத்து இல்ல. அது எப்படின்னா இவங்களே போய் வழியா வெட்டுங்க வாங்கினது. வெட்டு குத்துன்றது வேற, இவனே போய் வெட்டுறது வேற. இவர் அதான் சொல்றாரு. பாவம் அண்ணா செய்தெல்லாம் பார்க்க மாட்டாரு போலது. ஒரு காலத்துல இருந்துச்சுன்னு சொல்றாரு தோழர். அது ஒரு காலத்துல இருந்தது. கொஞ்சம் அந்த கோமாளி படத்துல அந்த கோமா ஸ்டேஜ்ல போயிட்டு வந்த மாதிரி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு சொல்றாரான்னு தெரியல. ஆனா சில பாயிண்ட்கள் நானும் கேட்கணும் தோழர் இவரு பேசுறத வச்சு. இப்ப நாங்க பாத்துட்டு குறிப்பிட்ட ஜாதிகளுக்குள்ளதான் அந்த பிரச்சனை இருக்கு. அதுக்கு அடிப்படை காரணம் வேற. அது வந்து ஏற்ற பணமும் கிடையாது. அதுக்கு அடிப்படை காரணம் வேற. குறிப்பிட்ட ஜாதிக்குள்ள மட்டும் தான் அந்த இஷ்யூ இருக்கு. அதுக்கு அடிப்படை காரணம் வேற. ஆமா, பணமும் இல்ல ஏற்றத்தாழ்வுகளும் இல்ல, காரணமே வேற. என்ன தோழர் காரணம்? நானும் அதை கேக்குறேன். நம்ம ராமதாஸ் ஐயா சொல்ல வர்றாரு காரணம். இந்த மாதிரி வந்து அரசியல்வாதிகள் தான் வந்து சாதி வெறியை தூண்டுறாங்க சொல்ல வரீங்களா? வேற என்ன? அது எனக்கு காரணம் சொல்லிட்டு போனேன். அதனால சொல்லாம போனா என்னன்னா அந்த சண்டையை அந்த காட்சியில் படுற படங்களும் பரியேறு பெருமாள் ஓடுது. எல்லா படங்களும் ரசித்து எடுக்கிற படங்கள் ஓடுது. போல மத்த அவங்க குறிப்பிட்ட அந்த ஜாதிகளுக்குள்ள இல்லாட்டிங்க வேற ஜாதிக்காரங்க கூட அந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. என்ன தோழர்? ஆனா அவர் எதிர்க்கலையே தோழர். என்ன சொல்றாருன்னா வேற ஜாதிக்காரங்க கூட நல்லா இருக்குன்னு தானே சொல்றான். ஒரு நியாயம் தெரியுதுலன்னு தான் தோழர் சொல்றாரு. இதையே சொல்றீங்க. படம் பாக்குறீங்க, அமைதியா போக வேண்டியதுன்னா அப்புறம் ஏன் இப்பெல்லாம் யாருங்க சாதி பார்க்கறோம் ஒரு வார்த்தை வருது. இப்பெல்லாம் யாருங்க சாதி பார்க்கறான்? இப்ப ஏங்க இந்த மாதிரி படம் பண்றீங்க? சும்மா சும்மா இதே பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுவீங்களா? அதான் சொல்ல வர்றாரு அண்ணன். இத சொல்லல, இதுக்கான சொல்ல வர்றதுக்கான விஷயம் அதுதான். யாருங்க சாதி பார்க்கற? சும்மா மாதிரி சிலர் பாரு வெற்றி மாட்டோம், வேற வேலையே இல்லையா, வேற படம் பண்ணுங்க போக, எப்ப படம் சாதி பண்றீங்க அப்படின்னு அவங்க எடுக்கிற படங்களும் ஓடுதுன்னு சொல்றாரு. ஆனா தோழர் உண்மைதான் தோழர். இப்பெல்லாம் வந்து அந்த காலகட்டத்துல அந்த மாதிரி இல்ல. ஓரளவுக்கு வந்து போய் சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமா தோழர், இப்பெல்லாம் வந்து ஊரு சரி வந்து உணாயிடுச்சு இல்ல அந்த அளவுக்கு. நகரத்துல அப்படி இல்ல. நகரத்துல வந்து நம்ம வந்து பல வேலைகள் வந்து நிறைய பேர் தேவைப்படுது. அவனோட வேலைக்கு இவன் தேவைப்படுறான், இவனோட வேலைக்கு அவன் தேவைப்படுறான் போது அப்ப இங்க சாதிப்பாங்கன்னா எல்லாம் ஒண்ணு கலந்துதான் வாழ்றான். ஆனா நீ வில்லேஜ்ல போய் பாருங்க. வில்லேஜ்ல தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, சனாதன பார்ப்பனியம் எங்கெல்லாம் போச்சோ எல்லா இந்தியா முழுக்க இருக்கிற வில்லேஜ்ல போய் பாருங்க. ஒரு கோடு போட்டிருக்கோம். ஒரு ஊருன்னா ஒரு கோடு ஒண்ணு போட்டிருக்கோம் சென்ட்ரா. இது சேரி, இது ஊருன்னு இருக்கும்.
அப்ப அண்ணா வில்லேஜ்ல போய் பாக்குறாரான்னு தெரியல. ஏன் இன்னும் ஊரும் சரியாவே இருக்கு? ஒருவேளை சேரங்கன் வந்து ஃபுல்லாவே ஃபாரின்ல இருந்து இறங்கிட்டாரு, அவரு பார்த்து வளர்ந்துருக்க மாட்டாரு. அதான் நினைக்கிறேன். ஆனா போய் பாருங்க, போயிட்டு வில்லேஜ் போன போய் பார்த்தீங்கன்னா ஊரின் சேரி தான் இருக்கு. ஏன் அந்த சேரி ஊர் ஒன்றாக மாட்டேது, என்ன காரணம்? அதை பத்தி கேள்வி கேட்பீங்களா? ஆனா நான் பாக்கும்போது ஏதோ நியாயமா பேசுற மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா ஆமால, இப்பெல்லாம் எங்க நடக்குது. ஆனா சொன்ன மாதிரி இப்ப நடந்த கொலை வழக்குகள் எல்லாமே வந்து ரீசெண்டா நடந்து முடிஞ்சதுதான். அந்த கொஞ்சம் நியூஸ் பார்த்திருக்கலாம். நானும் வந்து கேட்டு மங்கிட்டு போயிட்டு அவர் சொன்னது. நீங்க சொன்ன மாதிரி அண்ணா ஒரு வேளை கோமா ஸ்டேஜ்ல இருந்தாரான்னு தெரியல. இதெல்லாம் ஏன் அண்ணா இப்ப பேசுறாருன்னா, அண்ணன் பார்த்தோன்னா இப்ப ஒரு படம் பண்ண போறாரு. ராமதாஸ் ஐயா பயோகிராபி சாதிலாம் இல்லங்கிறாரு. ராமதாஸ் ஐயா வச்சு கராத்தே படமே, அவங்க சாதி தலைவர் வச்சு படம் பண்ண போறாரு. சாதி தலைவர் வச்சு படம். ஆமா, இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, இதுல யாரு வந்து ஆக்டர்னா நம்மளோட பிக் பாஸோட ஆரி தோழர். அப்படிங்களா? அவரு நிறைய வந்து சாதி ஒழிப்புக்கான படத்துல நிறைய பண்ணாரு. சமீபத்துல நம்ம உதயநிதி நடிச்ச படத்துல பார்த்தோன்னா நெஞ்சுக்கு நிதினன் படம், அந்த படத்துல ஆரி பார்த்தோன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணாரு. அப்பா யார் அவன் சாதி ஒழிப்பு இவ்வளவு பேசுறான், ஆரியே சாதி ஒழிப்பு பத்தி பேசுவாரு. மத்த மாநிலத்தெல்லாம் வந்து சாதி பேர் போட்டுப்பாங்க, ஆனா தமிழ்நாட்டுல சாதியே இல்ல, தன்னுடைய பேர் சாதி போட மாட்டாங்க. ஏன்னா இது வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்லி பேசின ஆரி ஐயா ராமதாஸோட கதாநாயகனா கதாபாத்திரத்தை ஏத்து நடிக்கிறாருன்னா இது எவ்வளவு பெரிய சாதனை. இதெல்லாம் எங்கடா நோக்கி போகுது? காசு போட்டா எதுக்கு வேணாலும் பண்ணுவீங்களா? எனக்கு ஒரு டவுட் வருது. மத்த தலைவர்கள் வச்சு பண்ணா அவனு எடுக்கலாம், ராமதாஸ் ஐயா வச்சு என்ன படம் எடுப்பாங்க? எப்படி புரிய கதை எப்படி வரும்னு உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு யோகிச்சு சொல்றீங்களா? ஆட்டோ 2 தான். ஏன்னா இப்ப ராமதாஸ் ஐயா சமீபத்துல வந்து இன்னொரு மனைவி இருக்கிறாங்க சொல்லி அபிஷியலா சோஷியல் பேச ஆரம்பிச்சாங்க. அந்த படம் பண்ண போறாருன்னு தெரியல. ஆனா ஆரம்பத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, ராமதாஸ் ஐயாவோட பயோகிராபி பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாரு. ராமதாஸ் ஐயா வந்து எப்படிலாம் வந்து களத்துல இறங்கி மக்கள் போடுறதுக்கு வந்து நின்னாரு, எப்படிலாம் மேடைகள் வந்து சாதி வெறியை தூண்டினாரு, அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. எப்படி களத்துல நின்னு கலவரம் ஏற்பட்டாரு அப்படின்னு, எப்படிலாம் நம்மளோட தொண்டர்கள் வந்து நம்மளாம் ஆண்ட பரம்பரை, நம்மளாம் பேண்ட பரம்பரை சொன்னாரு அப்படிலாம் சொல்லுவாரான்னு தெரியல. சோ அந்த ஐயாவோட வரலாறு தான் நம்ம அண்ணன் வந்து சேரன் அவர்கள் வந்து படம் பண்ண போறாரு. வெறித்தனமா இப்ப வந்து கதை எழுதுங்கிறாரு. சோ அதனுடைய அந்த வெறியை ஏத்தி தான் இப்ப மீடியா முன்னாடி வந்து பேட்டி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வருது. அந்த சொல்ற இயக்குனர்கள் பேர்லாம் வந்து இந்த மாதிரிதான் வருது. ரஞ்சித் அப்படிதான் எடுக்கிறாரு அவர், இந்த மாதிரி செல்வராஜ் இந்த மாதிரிதான் சொல்றாரு போல. ஆமா ஆமா, அதனாலதான் வந்து தலைவர் பார்த்தா வெளியே வந்து பேசுறாரு. இப்பெல்லாம் யாருங்க சாதி பாக்குறான்னு சொல்லி பேசிருக்காரு. ஆமா, இப்பெல்லாம் யாரும் சாதி பாக்குறா, யாரும் பக்கத்துல இந்த மாதிரி தலைவர்கள் தான் பாக்குறாங்க, நாங்க காட்டுறோம்ன்ற மாதிரி எடுத்துட்டாரு போல. அப்ப மத்த இயக்குனர்கள்லாம் வந்து நீங்க சொன்ன பிரம்மாண்ட இயக்குனர்னு ஒருத்தர் சொன்ன ஸ்டார்டிங்ல, நீங்க வந்து அதுக்கு ஒருத்தர் சொல்லிருந்தீங்க. இது மோகன்ஜி பத்தி பேசியாவனா, ராமதாஸோட பயோகிராபி படம் பண்றதுக்கு மோகன்ஜி போன்ற ஒரு ஆளு உங்க சமுதாயத்திலே இருக்கிறார். அவருக்கு கணக்கு தெரியலையா? அவர் பார்த்தா டேரக்டரா தெரியலையா? அவர் பிஸியா இருக்காரா தோழர்? இப்ப அவரு பிஸியால வெட்டிதான் இருக்கிறாரு. அவர் யாரும் காசு எடுக்கிறாருன்னு ஹாக்கிட்ட கெஞ்சுறாரு. சூர்யாக்கா அவரும் பர்சனல் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. சூர்யா போய் என்ன காசு கேட்டாரான்னு தெரியல. அதனால வந்து சூரிய கண்டா வந்து அவர் வந்து சூர்யான்னு பேரை கண்டா போதும் வந்துடுவாங்க. இது கொடுமை என்னன்னா, ராமதாஸ் ஒரு வாழ்க்கை வரலாறு படம் பண்ணது மோகன்கிட்ட கொடுத்துருக்கலாமாங்க, அது வந்து சேரன் கொடுத்துருக்கலாங்க. பாவங்க அவர் மனசு உடஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா டேரக்டரா தெரியடா உங்களுக்கு, ஏன்டா என்ன கூட்டு படம் பண்றீங்க அப்படின்னு அழுதுருப்பாரு நினைக்கிறேன். அப்ப அவர் வேற படத்துல எதனா பிஸியா இருக்காரா? அதே ஹீரோ வழக்கம் போல அவர் எடுத்த படத்துல திறந்த ஒரே கதாநாயகன் யாரு, நம்ம ரிச்சர்ட்னு ஒருத்தர், அவர் வச்சுதான் படம் பண்ணிக்கிறாரு. என்ன படம் அது? திரௌபதி 2. ஐயோ அருமையான படம். நான் அதை படிக்கும் போது திரௌபதினே படிக்கிறேன் தோழர், இது ஏனே தெரியல. அந்த படம் பார்ட் 1 வரும்போது அந்த படத்தை பார்த்துட்டு ஒருத்தன் வரான் வெளியே, ஒரு பையன் வந்து இந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்தோடனே எனக்கு தோணுதுங்க, என் அக்காவா தங்கச்சி யாரும் தான் கல்யாணம் பண்ணா அவன் வீடு வந்து வெட்டுவாங்க அப்படின்னு. மோகன்ஜியோட விதை. மோகன்ஜிக்கு யாரு விதை போட்டதுன்னா ராமதாஸ் ஐயா போட்டாரு. அப்படியெல்லாம் ஒரு ஒன்னா ஒரே கூட்டில ஊர்ன மட்டைகள், சாதி வெறி பிடித்த மட்டைகள் இதெல்லாம். இப்ப இவரை வச்சு சேரன் ஒரு மிகப்பெரிய படம் பண்ண போறாரு. ஆமா ஆமா ஆமா. சோ அதனால ஏன்னா சேரன் ஆரம்ப காலத்துல கூட அவரோட படத்துல நிறைய சாதி வெறி சின்ன சின்ன பசங்க இருக்கும். ஏன்னா கூட இருக்கிற வந்து ரைட்டர்ஸ் எல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா சேரனுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குன்றது அந்த பேட்டியில அவர் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தது. இப்பெல்லாம் யாருங்க சாதி பார்க்கறா அப்படின்னு அந்த சொல்ற ஒரு வார்த்தைக்குள்ளே வந்து ஒரு அரசியல் இருக்கு. ஏன்னா பொதுவா இருக்கிற சாதி வில்லேஜ் பார்த்தோன்னா வெளியில பேட்டி கொடுக்கும்போது இப்பெல்லாம் எங்கெங்க சாதி பார்க்கறா அப்படின்னு சொல்லி எங்க இருந்து பேசுவான்னா, ஒரு வில்லேஜ் பார்த்தோன்னா சேரி ஊரா தானே இருக்கு, ஊர் தெருவில் இருந்து பேசுவான். இன்னும் அந்த சேரி மக்கள் தனியா வாழ்றாங்களே, அவங்களை ஒண்ணுக்கு ஒன்னாக்கணும், ஏன் அந்த மக்கள் வந்து ஒதுக்கப்படுறாங்க தள்ளப்படுறாங்க, அதை பத்தி யோசிக்க மாட்டான்.
சோ அந்த பார்வையில தான் நம்ம அண்ணன் வந்து பேசுறாரு. ஆனா தோழர் எனக்கு என்ன ஒண்ணுன்னா கொஞ்சம் அவர் சொல்றதப்படி நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா எங்கன்னா தினமுமா ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. அவர் குறிப்பிட்டு சொல்றாருல சில சாதிகள்ல மட்டும் தான் அது மாதிரி நடக்குது. ஆனா இப்ப எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாரு. எனக்கு என்னமோ அந்த பாயிண்ட் ஏதோ கொஞ்சம் சில சாதிகள்ல மட்டும் தான் தொடர் அப்படி பண்றது இல்லை. சில சாதிகள் வந்து படிச்ச மெச்சூர்டா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரும்பான்மையான மக்கள் கிட்ட இன்னும் சாதி இருக்கு. அதனாலதான் அந்த சேரி ஊரு ஒன்னாகல. சாதி பார்த்தோன்னா அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் நகர்ந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நவீனமா ஆகிட்டு இருக்கு. இப்ப நீங்க பார்த்தோன்னா சாதி பார்த்து மேரேஜ் பண்ணான்னு சொல்லி ஒரு காலத்துல சாதி பார்த்தா பொண்ணு கொடுப்பான், பொண்ணு கொடுத்துருந்தா. இன்னைக்கு அப்படிதான் பண்றான். ஆனா இன்னைக்கு எப்படி நம்ம இன்னொரு ஸ்டெப் போகுது, மேட்ரிமனி ஒன்று கொண்டு வரோம். மேட்ரிமனி அதுல பார்த்தோன்னா நாடார் மேட்ரிமனி, கவுண்டர் மேட்ரிமனி, அப்படி சாதி அடையாளம் வந்து மேட்ரிமனி இருக்கு. அப்ப மற்ற சாதிக்காரன் போயிட்டு அந்த மேட்ரிமனில வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஆமா, அதுல கேட்டகரி விஷயம் இருக்கு. இந்த பர்டிகுலர் கேஸ்ட்லாம் நீங்க உள்ள வர முடியாது அப்படின்னு விஷயமே இருக்கு. அப்ப சாதி எந்த அளவுக்கு கடந்து மேட்ரிமனி வரைக்கும் உள்ள வந்து பாருங்க. மேட்ரிமனில வந்து சாதி பார்த்தா மேரேஜ் பண்ண முடியாது. முதல்ல சாதி பாக்குறதுலன்றாங்க. சென்னை நகரம் போன்ற ஆட்கள்ல யாரும் சாதி பத்தி பேசுறதுல பழகிறதுல பஸ்ல ஒன்னா போறோம், டிராவல் பண்றேன். ஆனா கல்யாணம் வரும்போது சாதி வந்து அங்க இருக்கா இல்லையா? ஆனா இருக்கு தோட. இப்ப பாரு எனக்கு என்னன்னா அந்த மேட்ரிமோனி விஷயம் பத்தி எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட். அது எப்படி தோட ஒரு ஆட் வரையும் கொடுக்குறாங்க. நியூஸ் டிவில இருந்து நம்ம எந்த டிவி எடுத்தாலும் நாடார் மேட்ரிமோனி சொல்லிட்டு ஒரு ஆட் விஷயம் மாதிரி கொடுக்குறாங்க. மக்கள் அதை பார்த்து எரிச்சலே ஆக மாட்டாங்களா? ஒரு ஆனா மண்டபங்களே இது வரையும் அப்படிதான் இருக்கும். நாடார் திருமண மண்டபம் சொல்லிட்டு மண்டபங்களை வரையும் கூட நீங்க போனீங்கன்னா மதுரை பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் அப்படியே இருக்கு. நான் கண் கூட பார்த்தேன். நான் பொதுவாக சவுத் சைட்ல நான் வந்து போனதில்லை, அதிகமாக டிராவல் பண்ணதில்லை. என்னோட காலேஜ் லைஃப்க்கு அப்புறம் தான் நான் போறேன். மதுரையிலும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் மண்டபம், எந்த மண்டபம் பார்த்தா சாதி பேரோட தான் இருக்கும் மண்டபம். இப்ப தமிழக அரசு பார்த்தா நிறைய சாதி பேரும் தூக்கணும், பாடப்புத்தூர்ல இருக்கிற சாதி பேரை மட்டும் தூக்க சொல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழக அரசு மேட்ரிமோனில வந்து பேர் இருக்கும்போது அதை ஏன் தூக்க சொல்ல மாட்டேங்குது? அந்த டவுட் ரொம்ப நாளாவே இருக்கு. எனக்குமே அந்த டவுட் இருக்கு. ஏன் தமிழக அரசு எல்லாம் இதை இன்னும் கண்டுக்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சைடு இப்படி நீங்க பாட புத்தகம்லாம் சின்ன வயசுல இருந்தே நீக்கணும்னு சொல்றீங்க, நான் படிச்ச பசங்க சொல்லிட்டு. ஆனா இப்படி ஒரு விஷயம் போனாலுமே படித்த இளைஞர்களே Facebookலயே சரி நிறைய பாக்குறோம், அவங்க சாதி பேரை வந்து பின்னாடி பேர் வந்து போட்டு அக்கௌண்ட்டை வச்சு யூஸ் பண்றாங்க. அதுதான் நம்ம வீட்டு அப்பா அம்மா பார்த்தோன்னா ஒரு காலத்துல சாதி பேர் வைக்க மாட்டாங்க, வச்சா அது வந்து ஒரு இழிவா பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தோன்னா சாதி தலைவர்களோட பேச்சு கேட்டு அவங்க பேசுற மேடையில வந்து சாதி வெறியை தூண்டுதலை கேட்டு, ஆமா நம்ம ஏன் நம்மளோட அடையாளத்தை வந்து நம்ம இது பண்ணணும், ஹைட் பண்ணணும், அது பண்ணக்கூடாது பேசணும்ட்டு இன்னைக்கு சர்டிபிகேட்ல மாத்திர அளவுக்கு இது ஆயிட்டாங்க. ஃபேஸ்புக்ல சோசியல்ல வந்து பேரை சேஞ்ச் பண்ணோம்னா அது மட்டும் இல்லாம மாற பெண்கள் தோழர். அதுதான் ரொம்ப சாதி. ஆமா, இங்க சாதி வந்து யாருக்கு பெரிய ஒரு இதா இருக்கு, பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா ஒரு ஆண் எந்த சாதியும் மேரேஜ் பண்ணிக்கலாம், அவங்க எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனா அந்த பெண் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க போது அவங்க அதை வந்து உணர்றது இல்லை. நான் அடிமன்றதை அவங்க வந்து யோசிக்கிறது இல்லை. ஆனா அந்த பெண்களை பார்த்தோன்னா சாதி பெருமை பேசிட்டு சுய பெருமை பேசிட்டு இருக்கு. ஏன்னா உண்மையா சொன்னா சாதி ஒழிப்புக்கு வந்து களத்துல உள்ள வர்றது இறங்குறது முதல் ஆள் யாத்திரை பெண்கள் தான் வரணும். ஆதி சமயத்துல பெண்கள் களத்துல யாரும் வரல, இன்னி வரைக்கும் வந்து வரல. சாதி ஒழியாம இருக்கிற காரணம் வந்து அந்த பெண்கள் தான். ஆதி சமயத்துல பெண்கள் என்னைக்கு களத்துல இறங்கி சாதி ஒழிப்புக்காக வராங்களோ அன்னைக்குதான் சாதி ஒழியும். அதோட ஒழியாது இல்லைன்னா. ஸோ ஆனா இப்படி இருக்கிற சமுதாயத்துல சேரன் போன்ற ஆட்கள்லாம் வந்து இன்னும் சாதி வெறி தூண்டு விதமா நம்ம ஐயாவை பத்தி படம் பண்றோம், சாதி பெருமை பத்தி பேச போறோம், வரலாறு பண்றோம்னு சொல்லி அப்படி எழுதின ஒரு படம் தான் நினைக்கிறேன் பண்றாங்க. ஆனா இதையும் எதிர்த்து ஏதாவது சாதி எதிர்ப்பு படங்கள்லாம் வந்துச்சுன்னா அந்த படத்தையும் ஓட விட மாட்டாங்க. சாதி வெறியன்ஸ் வந்து வெளியிடுறாங்க வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படிதான் நீங்க சொல்ற அந்த மோகன்ஜிக்கும் சூர்யாக்கும் சண்டை கூட அந்த வகையில தான் இருந்துச்சு. சூரியோட படம் ஃபர்ஸ்ட் வந்து ஜெய்பீம் ஒரு படம் வந்தது. ஜெய்பீம்ல பார்த்தோன்னா இந்த அக்னி சட்னி ஒரு சட்டி வந்து காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி வன்னிய சமூகத்தை வந்து விரிவுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் இது பண்ணிட்டாங்க. ஒரு இது பண்ணிட்டு ஒட்டுமொத்த மக்களே வந்து நீங்க வந்து விரிவுபடுத்தின்னு சொல்லி அன்புமணி அவர்கள் வந்து கேஸ் கொடுத்துட்டாரு. அது கேஸ் அப்படியே வழக்குன்னு போச்சு, அப்படியே இதாச்சு. அதனால அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. இவங்க பண்ண மார்க்கெட்டிங், அது மார்க்கெட் பண்ணாலும் அந்த படம் ஹிட். அதன் காரணமா நம்ம மோகன்ஜி பார்த்தோன்னா சூர்யா வந்து ஒரு எதிரியா பாக்குறாரு. இனிமேல் எதிரின்னு பார்த்தோன்னா அது அரசியல் எனக்கு 1000 எதிரி இருக்கலண்டா, நான் முத எதிரி நீதான்டா அப்படின்னு சூர்யா கண்டா நம்ம மோகன்ஜி வந்து விடுறதே இல்லை. அதனால இப்ப நம்ம மோகன்ஜி இது இங்க சுத்தி இப்படி வருதா இந்த மேட்டர். இப்ப சூர்யாவோட படம் ஏதாவது ஆமா அடுத்து சூர்யாவோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கு மோகன்ஜி என்ன சொல்றாருன்னா, என் படத்தை நான் வந்து அதே டேட்ல வந்து ரிலீஸ் பண்றேன், தேதி நீ சொல்லு, உன் படம் ஓடுதா என் படம் ஓடுதான் பார்க்கலாம். டைரக்ட் போட்டி இது வந்து ரெண்டே பேருக்குள்ளதான் போட்டின்ற மாதிரி. அவரோட பட்ஜெட் என்ன, அவர் மார்க்கெட் என்ன,
நீ யாருயா நீ? ம். உன் படம் மிஞ்சி போனா உங்க ஊர்ல மட்டும் தான் ஓடும். அதே உங்க ஊர்ல உன் சாதிக்காரன் பாதி பேர் வந்து பார்க்க மாட்டான். ஏன்னா ம். பாதி பேர் மாறிட்டாங்க. தெரிஞ்சு think பண்றான். ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாங்க. ஆமா, ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் சாதியம் பாக்குறதால ரொம்ப முட்டாள்தனம் கேவலமா இருக்கு. ம். மனுஷனா மாறணும்னு சொல்லி அங்கேயே வந்து பாசிட்டிவ் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மனுஷனா மாறுறாங்க. ஸோ அதனால நீ எல்லாம் வந்து சூர்யா கூட போட்டி போடுறத ஹெவி காம்படிஷன் தோழர். அவர் வந்து எவ்வளவு வன்மா சொல்றாரு, அவர் மாசா சொல்றாரு தோழர். விட்டு அவங்க நான் சொல்ற டேட்ல நீங்க படத்தை விட்டு காமிச்சிருங்க பாப்போம்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு. நானும் வெயிட்டிங் தோழர். ரஞ்சித் ரஞ்சித்துக்கு எதிராக தான் நான் படம் பண்றேன், ரஞ்சித்தை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிதான் ம். அதன் மூலமா அது கான்ட்ரவர்சியை இவர் படங்களை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. யாருன்னா கொஞ்சம் சாதி வெறின்ஸ் தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. காரணம் யாருன்னா ரஞ்சித்தை பிடிக்காத ஆட்கள் யாருன்னு பார்த்தோன்னா சாதி வெறின்ஸ் மட்டும் தான் சொல்றேன். ம். நான் எல்லாரையும் சொல்லல, எல்லா சமுதாயத்திலும் பார்த்தோன்னா பாசிட்டிவா திங்க் பண்ற ஆட்கள் இருக்காங்க, சாதி பார்க்காத ஆட்கள் இருக்காங்க, அவங்களும் சொல்லல. சாதி வெறின்ஸ் இருக்காங்களா அவங்க எல்லாம் பார்த்தோன்னா ரஞ்சித்தை பார்த்தா காண்டு, மாரி சொல்வதை பார்த்தா காண்டு, வெற்றிமாறன் பார்த்தா காண்டு. ம். அதனால மோகன்ஜி பார்த்தோன்னா தன்னுடைய பேட்டிகளை பார்த்தோன்னா ரஞ்சித் பத்தி பேசுறது தொடர்ந்து அவங்கள கேள்வியே கேட்கலாம். ரஞ்சித் அவர் ரஞ்சித் கேட்டா யாரு மோகன்ஜி கேட்டா நான் யாருன்னு தெரியாது, தெரியாதுங்களா? ஒரு ஆளே கிடையாது அப்படின்ட்டு போயிருக்கிறாரு. ஆனா இவரு நினைக்கிறாரு ரஞ்சித் நானும் ஒரே ஈக்குவல், நானா ரஞ்சித் தான் நானா அப்படின்னு பேசுகிறாரு. இன்னுமே ரஞ்சித்தோட மேக்கிங் ஸ்டைல்லாம் மோகன்ஜிலாம் ஏணி வச்சா கூட எட்டாது அந்த அளவுக்கு. ஏன்னா இவனுக்குள்ள இருக்கிறது என்னத்தோட சாதி பண்ணணும் அதை பத்தி தான் பேசணும்னு பாக்குறோம். ஒரு படம் அது ஒரு ஆர்டா பண்ணணும், நிறைய விஷயங்கள் பாதிப்பட்ட மக்கள் இருந்து பேசணும் அப்படின்ற தாட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஐயா எப்படி சம்பாரிச்சோட சாதி வெறி தூண்டி அந்த மாதிரி இவரு சாதி வெறி தூண்டிய விதமா படம் பண்ணி சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு பாக்குறாரு. இந்த விஷயம் சூர்யாக்கு தெரியுமா தோழர்? இந்த விஷயம் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? யாரா இவ? அப்பதான் கூகுளே போய் சர்ச் பண்ணுவாரு போல, யாரு இது வித்தியாசமா ஏன் பேர் சுத்தின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா தோழர். இப்ப வந்து சூர்யா, கார்த்திக், ஏன்னா அவங்களாம் பார்த்தா பாரஞ்சித்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா பாரஞ்சித்தோட குரல் வந்து உண்மையான குரல், உண்மையான வழி. அது கண்டிப்பா தேவையான இடத்துல பேச வேண்டிய நேரம் அது பேசணும்னு சொல்லுவாங்க. ஆனா மோகன்ஜி போன்ற ஆட்கள்லாம் கண்டிக்க மாட்டாங்க, அவங்களாம் யாரும் தெரியாது. ஆனா இவரு சொல்லிக்கிறார் படம் போட்டி வந்து உனக்கு தாண்டா அப்படின்னு மோகன்ஜி போயிட்டு இருக்காரு இப்பெல்லாம். ஆனா தோழர் சேரன் பத்தி பாக்கும்போது யாரா இப்பெல்லாம் சாதி பாக்குறா, நான் காட்டுற யாரு பாக்குறான்னு சொல்லிட்டு தான் படமே எடுக்கிறாருன்னு தெரியல. கரெக்டா சொன்னீங்க. ஒருவேளை அப்படி இருக்குமா இருந்தாலும் இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்பா எப்படி பண்றான்னு தெரியல. மேபி ஆட்டோ 2 பண்றாரா? ஏன்னா இவரு கதை எழுத ஆரம்பிக்கும் போதே பார்த்தோன்னா ஐயாக்கு இன்னொரு மனைவி இருக்கான்னு சொல்லி செய்தி வந்துருச்சு. எழுதும் போதே கதை மாத்திருப்பாரு. ஐயாக்கு ஒரு மனைவி இல்லை, இன்னொரு மனைவி சொல்லி எழுதிருப்பாரு நினைக்கிறேன். தெரியல, அதெல்லாம் படத்துல காட்டுறாரா கொண்டு வராருன்னு தெரியல. படம் வரட்டும், நீ ஐயாவோட வரலாறு மாத்தி காமிச்சா அப்படியே காட்டணும் எதிர்பார்க்கிறோம். பாக்கலாம், இந்த 2 படங்கள் வெளியே வரட்டும். யாரு சூர்யாவா இல்ல மோகன்ஜியா பாக்கலாம். ஒரு சைடு சேரனோட படம் எப்படி இருக்க போகுது, அது டீசர்ல இருந்து படத்துக்கு டைட்டில் என்ன வைக்க போறாங்க, நிறைய ஆர்வமா இருக்கு தோழர். எனக்கு வரட்டும் படம். இது பத்தின கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சேரன் எடுக்கிற படத்துக்கு நேம் என்ன வைக்கலாம், டைட்டில் அதையும் கமெண்ட் மறக்காம கமெண்ட் சொல்லிடுங்க. நம்ம வந்து சேரன் கிட்ட சொல்லிடலாம் இந்த மாதிரி வந்து டைட்டில் வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல இருந்து ஒரு சஜஷன் கொடுக்கலாம். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.